ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய தினம் 12/3/2026 ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி வங்கி கணக்கில் 2000 ரூபாய் PM கிசான் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 12ஆம் தேதி வங்கி கணக்கில் PM கிசான் திட்டத்தின் 22வது தவணை 2000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறதா, அது பற்றிய தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, அவற்றை தொடர்ந்து பெறுவதற்கு என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும், தொடர்ந்து கிடைக்காதவர்கள், தொடர்ந்து பயன்பெற்றக்கூடிய பயனாளர்கள் என்ன வகையான நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த வங்கி கணக்கில் 2000 ரூபாய் பெறுவதில் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்வம் காட்டு வருகின்றனர். புதிதாக விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வோம். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி PM கிசான் திட்டத்தின் கீழ் 22வது தவணை தொகை 2000 ரூபாய் எப்பொழுது வரும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஹோலி பண்டிகைக்கு முன்பாக இந்த 22வது தவணை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரவு வைக்கப்படவில்லை. ஆனால் வரவைக்கவில்லை. இதனால் பல பயனாளிகள் அடுத்த பரிமாற்ற தேதி குறித்து குழப்பமடைந்துள்ளனர். அடுத்த தவணை தேதி குறித்து அரசாங்கத்திடம் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஏதும் வரவில்லை. இருப்பினும் பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாம் வருகை தரவுள்ள மார்ச் 13ஆம் தேதிக்குள் தவணை தொகை குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய அறிக்கையின் பிரதமர் பிப்ரவரி மாத இறுதிக்குள் அல்லது ஹோலி பண்டிகைக்கு முன் தவணை வெளியிடப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பணம் வரவு வைக்கப்படவில்லை. விவசாய கணக்கில் வரவு வைக்கப்படாத நிலையில் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்வதாகவும் அதன் மூலமாக 13ஆம் தேதிக்குள் இந்த தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. PM கிசான் திட்டத்தின் முதல் தவணை பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த தவணை 22வது தவணை 2026 ஆண்டு முதல் தவணை அப்படி நடக்கவில்லை. பிரதமரும் பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதமே முடியப் போகிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். PM கிசான் திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகள் மத்திய அரசிடமிருந்து ஆண்டுதோறும் 6000 ரூபாய் பெறுகிறார்கள். இந்த தொகை 2000 ரூபாய் என்ற 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. இந்த பணம் நேரடி பணப்பரிமாற்றம் DBT முறை மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக மாற்றப்படுகிறது. இதனால் இடைத்தரகர்கள் இல்லாமல் பணம் பயனாளிகளுக்கு சென்றடைகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இந்த திட்டம் விவசாயிகளுக்காக அரசாங்கத்தின் மிகப்பெரிய வருமான ஆதார திட்டமாக ஒன்றாக மாறியுள்ளது. PM கிசான் திட்டத்தின் 21வது தவணை 2025ஆம் ஆண்டின் இறுதியில் வெளியிடப்பட்டது. மேலும் பயனாளிகள் பொதுவாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை பணம் பெறுவார்கள். இந்த அட்டவணையின் அடிப்படையில் 22வது தவணை எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பிப்ரவரி முடிந்து ஹோலி பண்டிகை முடிந்தும் பணம் இன்னும் வரவில்லை. இதனால் அடுத்த பிரதமர் பங்கேற்கும் பொது நிகழ்ச்சியின் போது அரசாங்கம் அடுத்த தவணையை வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்ப்பு வலுவாக அதிகரித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு விவசாயிகளும் தானாகவே தவணை தொகை கிடைக்காது. தகுதி அளவுகோல் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் பணம் நிறுத்தி வைக்கப்படலாம். விவசாயிகள் 22வது தவணை பெற சில முக்கியமான அப்டேட்டுகளை முடிக்க வேண்டும். EKYC செயல்முறையை முடிக்கவில்லை என்றால் பணம் வராது. விவசாயி ID போர்ட்டலில் இணைக்கப்படவில்லை என்றாலோ அல்லது சரிபார்க்கப்படவில்லை என்றாலோ பணம் வராது. மேலும் நிலப்பதிவுகள் சரிபார்க்கப்படவில்லை என்றாலும் பணம் கிடைக்காது. எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்களும் அரசு வேலையில் இருக்கக்கூடாது. விவசாயி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. ரூபாய் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மாதாந்திர அரசு ஓய்வூதியம் பெறும் எந்த ஒரு குடும்ப உறுப்பினரும் இதில் உதவி பெற முடியாது. ஒவ்வொரு தவணைக்கு முன்பும் அரசாங்கம் பயனாளிகளின் பட்டியலை புதுப்பித்து எனவே சரிபார்க்கும் போது தகுதியற்ற கணக்குகள் நீக்கப்படுகின்றன. எனவே விவசாயிகள் இந்த முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பணம் செலுத்துவதில் தாமதத்தை தவிர்க்க போர்ட்டலில் தேவையான தகுதிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை விவசாயிகள் உறுதி செய்ய வேண்டும். இதில் EKYC சரிபார்ப்பு, நிலப்பதிவேடு விவரங்களை சரிபார்த்தல் மற்றும் PM கிசான் இணையதளத்தில் தகுதியை சரிபார்த்தல் ஆகியவை அடங்கும். விவசாயிகள் தங்கள் பதிவு மற்றும் கட்டண நிலை குறித்து விரைவாக தகவல்களை பெற போர்ட்டலில் உள்ள கிசான் மித்ரா சாட்போர்ட்டையும் பயன்படுத்தலாம். விவசாயிகள் வரவிருக்கும் தவணை தகுதி உடையவர்களாக என்பதை உறுதிப்படுத்த பயனாளிகள் பட்டியலை ஆன்லைனில் சரிபார்க்கலாம். அதற்கு முதலில் அதிகாரப்பூர்வ PM கிசான் வலைத்தளத்தை பார்வையிட வேண்டும். பயனாளிகள் பட்டியல் பகுதிக்கு செல்ல வேண்டும். மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பட்டியலை பார்க்க சப்மிட் என்று கிளிக் செய்ய வேண்டும். பெயர் பட்டியலில் இருந்து அனைத்து விவரங்களும் சரிபார்க்கப்பட்டால் அரசாங்கம் பணம் செலுத்தியவுடன் 2000 ரூபாய் தவணை தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம்
பிப்ரவரி மாதம் வர வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த தொகை இதுவரையில் வரவில்லை. மார்ச் மாதம் 13ஆம் தேதி வர வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 13ஆம் தேதிக்கு உள்ளாக வர வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. எனவே 12ஆம் தேதி முதல் இந்த தொகை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான முதல் தவணை 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமாக விவசாயிகள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12 அல்லது 13ஆம் தேதிக்குள் உங்களுடைய வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வர வைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இது ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.